ஹாய் ஹலோடா ஸ்வீட் ஹார்ட்ஸ் எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்குக்கான ஒன் ஷாட் விஷியஸ் டிசையர். ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீனே பார்த்தோன்னா ஒரு பையன் வந்து நல்லா பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கான் ஷவர் கீழே. ஸோ அவன் வந்து ஹாஃப் நேக்கடாக இருக்கான். அவன்கிட்டே பேசிகிட்டு இருக்கான். என்ன சந்தோஷம்! லைஃப்னால் இப்படி தான் இருக்கணும். நல்லா குளிச்சுட்டு நல்லா லைஃப் நமக்கு பிக்சர் மாதிரி இருக்கணும். அதுவும் இந்த நைட்டில் குளிக்கிறது இருக்கே, ஆஹா ரொம்ப ஜாலி தான். என்ன சொல்கிறது, ரொம்ப சுகம். அவன் அப்படியே தனக்கு தானே அப்படியே பேசிகிட்டு இருக்கான். அவன் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சில்லுன்னு கை வந்து அவனோட வேஸ்ட் வந்து கட்டி பிடிச்சிருக்கு. அவன் வந்து தேம் டார்லிங் என்ன பண்ணுற நீ? பார்த்தா தெரியல, நான் சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். தேம் இப்போவே வா, இப்போ எனக்கு குளிக்க விடு. நான் கொஞ்சம் ஜாலியாக குளிக்கணும்னு ஆசைப்பட்றேன். குளிய டார்லிங், உன்னை யாரும் வேண்டாம்னு சொன்னால் உனக்கு எப்படி இஷ்டம் இருக்கோ அப்படியே குளி. ஆனால் நீ என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்க. ஓ அப்படியா? நானும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன்னா? நிஜமாக சொல்லு. நான் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணணும் தானே நீ பாத்ரூமோட டோர் கூட லாக் பண்ணாமல் குளிச்சுருக்க? இல்லை தேவன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ என்கிட்டே போயா என்ன? அதுக்கப்புறம் ஜம்புக்கு வந்து கீழே கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டுக்கா. இப்போ நீ சிரிச்சதானே? இல்லை தேவன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் ஒன்றும் சிரிக்கலையே. போய் சொல்லாது. இப்போ நீ சிரிச்சதானே? நீ சிரித்தது நான் பார்த்தேன். இல்லை தேவன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓஹோ அப்படியா? இப்போ பார்த்துடல யார் சிரிச்சான்னு. இப்படியே தேவன் வந்து ஜம்புக்கு ஒரு நெக்கிட்ட போகிறான். தேவன் என்ன தேவன் பண்ணுறேன்? தேவன் விடுத்தேன். நெக்கிட்ட ஏன் கிஸ் பண்ணிட்டுருக்க இப்படி? அது வெட் கிஸ். தேவன் விடுத்தேன். தேவன் ஜங்குக்கு அப்படியே மோன் பண்ணிட்டுருக்கா. தேவன் இரு தேவன். தேவன் தேவன் உனக்கு என்ன போரே ஆகாதா? நான் இப்போ பார்த்தாலும் என்ன இப்படி வச்சு செஞ்சறியே? டார்லிங், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒன்று, நான் எத்தனை வாட்டி வச்சு செஞ்சாலும் எனக்கு போரே ஆகாது. ஏன்னா எப்போதுமே நீ எனக்கு ஒரு புது ஃபீல் தரும். அந்த ஃபீல் இந்த உலகத்தில் எனக்கு யாருமே கொடுக்க முடியாது. ஒன்றை தவிர எனக்கு நீ ரொம்ப ஸ்பெஷல். ஜங்குக்கு அப்படியே தேவங்க கொஞ்சம் நேரம் பார்த்துட்டுருக்கா. தேவங், நீ என்னை ரொம்ப ப்ளஷ் பண்ண வைக்கிற தேவங். டார்லிங், நீ ப்ளஷ் பண்ணணுன்னா ப்ளஷ் பண்ணு. ஆனால் எனக்கு முன்னாடி மட்டும்தான் நீ ப்ளஷ் பண்ணணும். நீ இந்த மாதிரி ப்ளஷ் பண்ணது பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? உன்னை அப்படியே வச்சு செய்யணும்னு ஒரு ஆசை இருக்குது எனக்கு. தேவங், என்ன தேவங் இப்படிலாம் பேசுகிறேன்? அப்படியே ஜேகே வந்து சாஃப்ட்லியாக தேவங்களோட செஸ்ஸில் வந்து அடிக்கிறா. தேவங்க அவனோட கையை பிடிச்சி அவன் கையிலே வந்து கிஸ் கொடுக்குறான். தேவங் டார்லிங், என்ன தேவங், நமக்கு ரிசப்ஷனில் போகணுன்னு இப்போ அவசியமாக என்ன? தேவங் ரொம்ப அவசியம். ஏன் தேவங்க இப்படி பேசுகிறது? ரொம்ப முக்கியம். நமக்கு ரிசப்ஷனில் போய் தான் ஆகணும். என்ன நீ உங்ககிட்ட பேசி நான் அதே மறந்து போயிட்டேன். சரி கிளம்பு, நீ போய் ரெடி ஆகு. நானும் ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகணும். டார்லிங், எனக்கு போகணுன்னு இப்போ இஷ்டமே இல்லை டார்லிங். உன் கூட என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேவம், அதெல்லாம் முடியாது. ரிசப்ஷனுக்கு போய் ரெடி ஆகு. ஜிமினோட தேவம் ரிசப்ஷன். ஜிமின் குஷுவாவும் அவங்களாம் யார்? நம்ம ஃப்ரெண்ட் தானே. நம்மளே போகாமல் இருந்தால் எப்படி? அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கூட நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். அவங்களாம் தப்பாக அனுப்பிச்சு போகிறா. போ, நீ ரெடி ஆகு. டார்லிங், அப்படின்னா ஒரு கண்டிஷன். அது நீ பண்ணால் தான் நான் ரிசப்ஷனுக்கு வருவேன். சரி, என்ன கண்டிஷன் சொல்லு. ஒரே ஒரு ரவுண்ட் நம்ம பண்ணலாமா? தேவம், இல்லை தேவம், லேட் ஆகிடு தேவம். இல்லை, ஒரே ஒரு ரவுண்ட், அப்போ தான் நான் வருவேன். சரி ஓகே டார்லிங். அப்படியே தேவங் வந்து ஜங்குக்கிட்ட ரொம்ப பக்கத்தில் வரான். ஆனால் தேவங், நீ ரொம்ப மோசம் நிஜமாவே. இந்த மோசமும் உனக்கு தான் டார்லிங். என்ன தேவங் இப்படி பேச? எனக்கு சுகரே ஆக போகிறது. இவ்வளோ ஸ்வீட்டாக பேசிட்டு இருக்க நீ. உனக்கு சுகர் ஆனால் கூட நான் தான் டெய்லி சாப்பிடுவேன் டார்லிங். எப்படி நீ சாப்பிடுவ? அப்புறம் காஃபிக்கோ பாலுக்கோ சுகர் வேணும்னா ஒன்றே நான் வச்சுக்க போகிறேன். ஒன்றே சாப்பிட போகிறேன். எப்படி? அப்படியே தேவன் வந்து ஜங்கு பக்கத்தில் வரான். அவனோட லிப்ஸில் கிஸ் பண்ணி ஜேகே தேவங்கோட ஹேரை வந்து ரொம்ப கிளிக் பண்ணா. தேவங்க அவனோட டங் வந்து இன்சர்ட் பண்ணுறா. ஜேகே நல்லா ஹார்ஷ்லியாக கிஸ் பண்ண. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. திரும்ப ஜங்குக்கு வந்து தேவங்களோட ஷர்ட் ஓப்பன் பண்ணுறா. டார்லிங், ஃபைனலி மூடுக்கு வந்துட்டேன். ஆமாம் தேவங், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. திரும்ப ஜேகே வந்து தேவங்க்கு கீழே குனிறான். டார்லிங், திரும்ப ஜேகே வந்து தேவங்களோட பேண்ட்டு திறக்கிறான். அவனோட பாக்ஸர் மேலே கை வைக்க. டார்லிங்
அப்படி தான் டார்லிங், அப்படி தான் பண்ண. ஜேக்கு வந்து தேவங்களோட பாக்ஸர் மேலேருந்து ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். டார்லிங் டார்லிங். திரும்ப ஜேகே வந்து ஸ்லோவாக தேவங்களோட பாக்ஸரையும் திறக்கிறா. தேவங்க வந்து வாலில் சைடில் பின் பண்ணுறான். தேவங் நான் தான் உன்னை ரைட் பண்ண போகிறேன், ஆஸ் யூ விஷ் டார்லிங். திரும்ப ஜேகே வந்து ஸ்மிக் பண்ணுறான். திரும்ப ஜேகே வந்து தேவனுக்கு வார்னிங்கே கொடுக்காம உள்ளே விட்டுறா. டார்லிங், சூப்பர் டார்லிங், சூப்பர். ஜேகே வந்து நிற்காம தேவனுக்கு ட்ரஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பான். டார்லிங் டார்லிங், இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ண டார்லிங், இன்னும் ஃபாஸ்ட்டாக. தேவங்க நான் பண்ணுறேன். திரும்ப ஜேகே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டுருக்கான். தேவங்களோட லிப்ஸ் கிட்ட வரா, அவனுக்கு பைட் பண்ணுறான். டார்லிங் தேவன், டார்லிங் டார்லிங் தேவன், நான் சப் பண்ணலாமா? ஐ எம் யோர்ஸ், நீ என்னை என்ன வேணாலும் பண்ணலாம் டார்லிங். திரும்ப ஜேகே வந்து ஸ்மைல் பண்ணுறான். தேவனுக்கு கீழே குனியறா. அதுக்கப்புறம் அவனோட நிப்பல்ஸை வந்து சப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ டேஸ்டி. டார்லிங் டார்லிங் பைட் பண்ண. திரும்ப ஜேகே வந்து அங்கேயே பைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு பாடியில் பிடிச்சதே ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா? ரொம்ப பிடிச்ச விஷயம் சொல்லு டார்லிங். எனக்கு பாடியில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? உன்னோட இந்த நிப்பல்ஸ், இந்த செக்ஸியான நிப்பல்ஸ். எனக்கு தெரியும் டார்லிங், எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? இது நான் சொல்லவே இல்லையா டார்லிங்? எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். உன்னை விட நான் உன்னை தான் ரொம்ப பிடிஞ்சிருக்கேன். உனக்கு உன்னை பற்றி தெரியுமோ தெரியாது எனக்கு. ஆனால் எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும். உனக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எது ரொம்ப ரொம்ப உன்னை அட்ராக்ட் பண்ணும், எது ரொம்ப ரொம்ப உன்னை மூடு எடுத்துன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அப்படியாத்தான். திரும்ப ஜேகே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ளஸ் பண்ணுறான். ரிசீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண. டார்லிங் டார்லிங் ஃபாஸ்ட்டாக பண்ண. நான் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுறேன். அப்படியே கொஞ்சம் நேரம் போகிறது. ஸ்டாப்பே பண்ணல. தேவை ப்ளஸ் பண்ணின்னு இருக்கா. சின்ன தேவை ஏன் உனக்கு ரிலீஸ் ஆக மாட்டேங்குது? நீ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுற. ரொம்ப ஃபாஸ்ட்டாக தானே பண்ணுறேன். இத்தனை நேரமாக பண்ணியிருக்கேன், ஏன் உனக்கு ரிலீஸ் ஆக மாட்டேங்குது? நீ பண்ணுச்சுன்னா இல்லை மான்ஸ்டரா? தேவை வந்து ஸ்மிக் பண்ணுறா. இப்போ ஜேகே வந்து வாலில் பின் பண்ணுறான். ஜேகேயோட மெம்பர் அப்படியே தேவங்குள்ளே தான் இருக்குது. திரும்ப தேவங்க வந்து ஜேகே ஸ்லோலியாக பார்க்குறான். அதுக்கப்புறம் சாஃப்ட்லியாக சொல்கிறான். டார்லிங், நீ பண்ணுறதுலாம் ஓகே, ஆனால் தெரியலையே எனக்கு இப்போ ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீ ட்ரை பண்ணுறியா? தேவன், என்னால் முடியல தேவன். திரும்ப தேவன் வந்து ஜேகேயோட மெம்பர் வந்து ஸ்லோலியாக டச் பண்ணுறா. பாதி இருக்கிற மெம்பர் தேவனுக்குள்ளே தான் இருக்குது. அது ஸ்லோலியாக ஜேகேயோட மெம்பர் டச் பண்ணுறா தேவன். அதுக்கப்புறம் அதை ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. தேவன் என்ன பண்ணுற தேவன்? தேவன் ரப் பண்ணாத. தேவன் கேட்காம ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. தேவன் தேவன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல தேவன். தேவன் தேவன் வந்து கண்டினியூஸில் ரப் பண்ணிட்டு இருக்கா ஜம்பு கூட மெம்பரை. தேவன் 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 வந்து ஜேகே நெக்கில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா. தேவன் 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 ஜங்குக்கு வந்து அப்படியே தேவனுக்குள்ளே கம் பண்ணிடலாம். தேவன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. தேவனுக்கு என்ன தேவங்க ஒன்றை ரைட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் நீ என்ன உங்களை கம்பெனி வச்சுட்டு. டார்லிங் ஃபீல் பண்ணாத டார்லிங், நீ என்ன தான் ரைட் பண்ணியிருக்கேன். உனக்கு தெரியுமா, நான் சாட்டிஸ்ஃபையும் ஆகிட்டேன். நீ கம்பெனா என்ன இல்லை நான் கம்பெனா என்ன, எல்லாம் ஒன்று தான். நமக்குள்ளே என்ன நிஜமாவா தேவன்? ப்ராமிஸா தேவன்? ஐ லவ் யூ டூ டார்லிங். அப்படியே இவங்க 2 பேரும் பண்ணிட்டுருவாங்க. அப்போ திடீர்னு ஃபோன் வருது. தேவன், உனக்கு ஃபோன் வருது தேவன். டார்லிங் போகணுமா? தேவன் போ தேவன், ஃபோன் வருது. இப்போ தேவங்க வந்து பாத்ரூம்லேருந்து வெளியில் வந்துடுற டவல் கட்டுது. இப்போ தேவங்க வந்து ஃபோன் பேசுகிறான். ஹலோ தேவன், எங்கடா இப்போ ஏன் ரிசப்ஷனுக்கு வரவே இல்லை? நானும் ஷோவா எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிருக்கோம். வரும் ஜிம்மி, இது வரும். என்ன திரும்ப ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டியா என்ன உன் பொண்டாட்டி கூட? ஜிம்மன், நாங்கள் வந்துடுறோம். ஓகே சரி, சீக்கிரமாக வந்து தொலை. உனக்காகலாம் போய் நான் ரொம்ப வெயிட் பண்ணி இன்றைக்கும் நீ எந்த என்னை வெயிட் பண்ணிட்டு, இன்றைக்கி கல்யாணம் நாள், அதுக்கப்புறம் ரிசப்ஷன். சரிடா வரேன் இதுக்கு வந்துடுறோம். திரும்ப அப்படியே கால் கட் ஆகிடுது. ஜங்குக்கு வந்து பின்னாடி எல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுருக்கா. நான் தான் சொன்னேன் எல்லாம், வா இப்போ கிளம்பலாம். இப்போ போகணுமா டார்லிங்? போய் தான் ஆகணும். சரி டார்லிங், சரி தேவன், நீ போய் சீக்கிரமாக ரெடி ஆகும், நானும் ரெடி ஆகிட்டு வரேன். சரி தேவன் வந்து அப்படியே வெளியில் போயிடுறான். இப்போ ஜங்குக்கு வந்து
ரெடி ஆக ஸ்டார்ட் பண்ணா. அவள் ரெடி ஆகி வெளியில் வரா. வெளியில் வந்தோன்னு பார்க்குற தேங்கு ஒரு ரூம்லேருந்து வெளியில் வரா. இப்போ தேவங்க பார்த்தோன்னே ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். தேவங் என்ன தேவங்க இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க நீ? என்ன தேவங்க ஜங்குக்கு ஒரு ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. தேவங்கும் அவன் பக்கத்தில் வரா. ஜங்குக்கு வந்து தேவங்கோட செஸ்ட்டில் கை வைக்கிறான். தேவங்க வந்து சாஃப்ட்லியாக அவனோட கையில் கிஸ் பண்ண. நான் மட்டுமா ஹேண்ட்ஸமாக இருக்கேன்? என் பொண்டாட்டி எவ்வளோ ஹாட்டாக இருக்க தெரியுமா? அப்படியே இவ்வளோ ஹாட்டாக இருக்குல்ல, உன்னை அப்படியே வச்சு வச்சு செஞ்சுக்கணும்னு இப்போவே எனக்கு ஆசையாக இருக்குது. ஒரே ஒரு வாட்டி சொர்க்கிடலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ் சொர்க்கட்டுமா? ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். தேவ் இல்லை வா நம்ம போகணும். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிட்டு வா. தேவ் நீ வேறு எனக்கு மூடு கல்பாது. ப்ளீஸ் வா நம்ம போகலாம். சரி வா போகலாம். ஆனால் வந்ததுக்கப்புறம் நான் வந்து சும்மா விட மாட்டேன். ஓகே சரி தேவ் வா வா போகலாம். ஜங்குக்கு அப்படியே ஷை ஃபீல் பண்ணிட்டா. இவங்க அப்படியே காலில் போயிடாங்க. ஸோ ஆஃப்டர் 15 மினிட்ஸ் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் வெட்டிங் ஹாலுக்கு போயிடுறாங்க. ஃபைனலி நீங்கள் 2 பேரும் வந்துட்டீங்க. ஜிமின் வந்து சொல்கிறா, என்ன இவ்வளோ லேட்டாக ஆகுது உங்களுக்கு வரதுக்கு? சரிடா ஜிமின் வா. இப்போ ஆச்சும் வந்து நான் கூட நினச்சிருந்தீங்களா இந்த ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் 2 நாள் கழிச்சு தான் வருவீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜிமின். போடா ஜங்கு நீ வேறு இவ்வளோ லேட் பண்ணிட்டா. நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா நீ வருவேன்னு சொல்லி. சரி சாரிடா மச்சான் மன்னிச்சுட்டுடா. சரி தான் யாரை தேடிந்துக்கா? இல்லை சுகா எங்க? அவனா உள்ளே இருக்கா, நீ போய் பாடு. சரி நான் பார்க்குறேன். அவங்க அப்படியே போயிடான். இப்போ ஜிம்மின் வந்து கேட்குறான், அப்புறம் என்ன எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோலாம் முடிக்கலடா, நீ தான் ஃபோன் பண்ணிட்டேன். அப்போ நான் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணதால தான் நீங்கள் முடிக்கலையா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. சரிவா. அப்புறம் ஜிமின் எப்படி ஃபீல் ஆகுது உனக்கு? புதுசாக கல்யாணம் நடந்துக்கு என்ன ஹாப்பி தானே? நான் ஹாப்பி தான்டா. ஸோ அப்படியே இவங்க 2 பேரும் உள்ளே போயிடாங்க. தேவங்க வந்து பார்க்குறேன். ஹாய்டா மச்சான். ஹாய் தேவங். என்ன இத்தனை லேட்டாக வந்துருக்கு? ஜிமின் வேறு அத்தனை நேரமாக கேட்டுட்டே இருந்தா. சாரிடா கொஞ்சம் வேலையாக இருந்தது. என்ன வேலை? சாருக்கு பெரிய வேலை. உன் வேலை எனக்கு தெரியாத என்ன? சரி மச்சான் விரு நமக்குள்ளே என்ன? சரி அப்படி வரியா நீ? சரி பார்த்துக்கலாம். சரி மச்சா வா ஹாலுக்கு. நீ என்ன ஹாலுக்கே போகலன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் உனக்காக தான் வெயிட் பண்ணது. சரி வா. ஸோ அப்படியே தேங்கும் சுகாவும் வந்து ஹாலுக்கு போயிடாங்க. இங்கே வந்து ஜிம்மினும் ஜங்குக்கும் பார்த்தா 2 பேரும் நல்லா ஜூஸ் குடிச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு பொண்ணு வந்து பக்கத்தில் வரா ஜங்குக்கு பக்கத்தில். ஹாய் ஹேண்ட்ஸம். ஹாய் கேர்ள், வாட் யூ வாண்ட்? என்ன ஹேண்ட்ஸம் என்ன வேணும் இப்படி கேட்டுட்டோம். ஒன்று தான் எனக்கு வேணும். பார்க்கறதுக்கு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கவா? 1 நைட் ஸ்டாண்ட் பண்ணலாமா? ஸோ ஜிம்மின் வந்து ரொம்ப ஷாக் ஆகிடா. ஆள் பார்க்காம தெரியாமல் கை வைக்க பார்க்குறடி போயிடு. என்ன சொல்கிற நீ? அவள் ஏற்கனவே கமிட்டட். நீ போயிருக்கான். கமிட்டடோ இல்லையோ எனக்குலாம் தெரியாது. 1 நைட் ஸ்டாண்டுக்கு தானே கூப்பிட்றேன். வா. நீ வேறு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கும். 1 நைட் ஸ்டாண்ட் உனக்கு எவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணிவிடு. ஜங்குக்கு வந்து அவளை பார்த்து உன்னால் எனக்கு பே பண்ண முடியாது, ஏன்னா நான் ப்ரைஸ்லெஸ். இந்த மாதிரி பையனை உன்னால் பார்க்க முடியாது. ஸோ இப்போ இங்கேருந்து போயிடு. என் டேடி மட்டும் உன்னை பார்த்து இந்த சும்மா விட மாட்டேன். என்ன சொல்கிற மேன்? என்ன சொல்கிறேன்? உனக்கு கொஞ்சம் நேரத்தில் போயிடும். உனக்கு வீடு மேலே இஷ்டம் இருக்குன்னா இப்போவே கிளம்பிடு. என்ன மேன் உங்ககிட்ட 1 நைட் ஸ்டாண்ட் தானே கேட்டப்போ உனக்கு என்ன இவ்வளோ திமிர்? நீ இல்லைன்னா வேறு யாரோ? ஸோ அந்த பொண்ணு அப்படியே கோச்சிட்டு போயிடா. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே சிரிக்கணும். இந்த காலத்துக்கு பொண்ணு வேறு என்ன யாரும் யார்கிட்டையும் லாயலாகவே இருக்க மாட்டேங்க. ஆமாம் மச்சான், யாரும் யார்கிட்டையும் லாயலாக இருக்க மாட்டேங்க. இந்த காலத்து பொண்ணுங்களே இப்படி தான். சரி விடு நமக்கு என்ன? நமக்கு நம்ம வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனை. அப்புறம் ஜிமின் நீங்கள் இப்போ ஹாலுக்கு போய் சுகா பாடங்க தான் நிற்கலாம். சரி. ஸோ ஜங்குக்கும் வந்து ஜிமின் ஆயிடுச்சுன்னு அவங்க ஸ்டேஜுக்கு போனான். ஸோ ஸ்டேஜில் போய் பார்த்தா சுகாவும் ஜிமினும் சிரிச்சுருக்காங்க. ஜங்குக்கு வந்து சைடாஸில் தேவங்க பார்க்குறா. அவள் அப்படி பார்த்தா தேவங்க வந்து அவனை தான் நல்லா சாப்பிட்ற மாதிரி பார்த்துன்னுக்கான். சின்ன இப்படி பார்த்துன்னுக்கா. ஜங்குக்கு வந்து ஸ்லோலியாக சொல்கிறேன், என் பொண்டாட்டியை நான் பார்க்குறேன், உனக்கு என்ன ஆகுது? வீட்டில் தானே இத்தனை வாட்டி பண்ணியிருக்கோப்பா. அப்படிலாம் பார்க்காது. எல்லோரும் பார்த்தா எங்கே நினைக்க போகிறேன். எனக்கு ரொம்ப ஷைஷனாக ஃபீல் ஆகுறது. பொண்டாட்டி ஒன்று நான் பார்க்காம வேறு யார் பார்ப்பேன்? என் டார்லிங்க டார்லிங் ஐ லவ் யூ. ஸோ அப்படியே அவன் ஆக்ஷனில் ஸோ ஜங்குக்கு பார்த்து ரொம்ப ஷை ஃபீல் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படியே இவங்களோட வந்து ரிசப்ஷன் பார்ட்டிலாம் போயிருக்கு. ஸோ தேவங்க அங்கே சுகா கூட போய் ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ ஜங்குக்கும் லைட்டாக ட்ரிங்க் பண்ணிட்டுருக்கா. ஸோ அப்படியே ஒரு பொண்ணு வந்து தேவங்க பக்கத்தில், ஹாய் ஹேண்ட்ஸம், என்ன வேணும் உனக்கு? இல்லை ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கு, 1 நைட் ஸ்டாண்டுக்கு வரியா? 1 நைட் ஸ்டாண்டுக்கா? முடியாது, வர முடியாது. சின்ன இந்த காலத்து பையன்கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் வர மாட்டீங்க. இப்போ கூட நான் அந்த பையன்கிட்ட கேட்டுட்டு வந்திருக்கேன், அவனும் வேணும்னு சொன்னான். என்ன பையன்கிட்ட கேட்டா? ஸோ அப்படியே அந்த பொண்ணு வந்து ஜங்கு
கிட்ட கை காட்டுறா. ஸோ தேவனுக்கு வந்ததே இருக்கும் அந்த பொண்ணை அப்படியே ஸ்லாப் பண்ணிடுறா. ஆ நேற்றுக்கூட ஸ்லாப் பண்ணிப்பா, உனக்கு எவ்வளோ திமிருக்கா எங்கே ஸ்லாப் பண்ணிப்பேன், ஏன் அவள்கிட்டே போய் தப்பாக கேட்டிருக்கேன், உன்னெல்லாம் ஸ்லாப் பண்ணக்கூடாது, உன்னை அப்படியே சாகடிச்சணும். ஏய் பொண்ணுன்னு பார்க்குறேன், மரியாதை போயிடுது. என்னடா ரொம்ப திமிரா பேசு, சிப்போ உனக்கெல்லாம் எத்தனை மரியாதை கொடுத்தது போடி. என்ன ஸ்லட் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்க, ஒழுங்காக ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ண, நீலாம் என்ன மாதிரி பொண்ணு, வெக்கமாக எல்லாம் உன்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்கனால தான் இன்னும் நல்லா இருக்கிற பொண்ணுங்க பேரெல்லாம் கெட்டுன்னு இருக்கு. சிப்ப அந்த பொண்ணு அப்படியே அழுதுட்டு அங்கேருந்து போயிடுவேன். ரொம்ப பேட், அவன் உன்னை நான் பை வாங்காமல் விட மாட்டேன். ஸோ அங்கே போய் அந்த பொண்ணு வந்து ஒரு பிளான் போட ஸ்டார்ட் பண்ணுறான். இவனை எப்படியாவது அடையணும், அவனை கூட நான் மன்னிச்சிடலாம் அவனோட ஆளை, ஆனால் இவன் என்னை அடிச்சிட்டாலே இவனை நான் மன்னிக்கவே கூடாது. ஸோ அங்கே அந்த பொண்ணு போய் ஒரு ஜூஸில் வந்து ஒரு மாதிரி டேப்லெட் கலக்கிறா. ஸோ வெயிட்டர்கிட்ட காசு கொடுக்குறா. என்ன மேம் எதுக்கு எனக்கு காசு கொடுக்குறீங்க, இங்கே பாருங்கள் அங்கே ஒரு பிளாக் கலர் கோட் சூட் போட்டிருக்கால அந்த ஆள். ஆமாம் மிஸ்டர் கிங், எங்களுக்கு தெரியுமா உங்களை, எங்களோட பாஸோட ஃப்ரெண்டு. அவனே தான், அவன்கிட்ட நீ போய் இந்த ஜூஸு கொடுக்கணும், அவனை எப்படியாவது குடிக்க வைக்கணும். ஏன்னா இல்லை மேம் எங்களால் இந்த மாதிரியாக பண்ண முடியாது, அவருக்கு தெரிஞ்சுன்னா எங்கள் கொன்னே போட்டுவான். இல்லை எங்களால் இதெல்லாம் பண்ண முடியாது. நீ பண்ணி தான் ஆகணும், இந்த அவனுக்கு இருக்கிற பணம். இல்லை மேம் ப்ளீஸ் மேம். ஸோ அந்த பொண்ணு நிறையா பண்ணக்கூடாது. சரி மேம் நான் பண்ணிடுறேன். ஸோ அப்படியே அந்த வெயிட்டரும் போய் தேவங்க பக்கத்தில் போகிறான். ஹலோ சார். ஹாய் சார், இந்தாங்க ஜூஸ். ஸோ தேவங்க அப்படியே அந்த ஜூஸ் வாங்கிடா. ஸோ அப்படியே தேவங்க வந்து அந்த ஜூஸ் குடிச்சுருக்கா. அவன் ஜங்குக்கு தான் பார்த்துருக்கா. ஜங்குக்கு வந்து அங்கே ஜிம்மின் கூட நல்லா பேசியிருந்துருக்கா. ஸோ ஜங்குக்கை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஜூஸு குடிச்சிடான். அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருந்துருக்கு, உடம்புல ஏதோ கூசது. ஸோ அப்படியே அவன் ஜங்குக்கு பக்கத்தில் இடம். ஜங்குக் சொல்லு தேவங்க என்ன ஆச்சு. எனக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது ஜங்குக், கொஞ்சம் வா நம்ம வீட்டுக்கு போகலாம். என்னாச்சு தேவங்க, இப்போ தானே பார்ட்டியே ஸ்டார்ட் ஆகிருந்துருக்குவா, இதுக்கப்புறம் ஆஃப்டர் பார்ட்டிலாம் இருக்குது, இப்போ நம்ம போனால் நல்லா இருக்காது. ஜங்குக்கு புரிஞ்சுக்கோ ஜங்குக்கு, எனக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது, சின்ன ஃபீல் ஆகுது தேவங்க. ஸோ தேவங்க வந்து அப்படியே ஜங்குக்கு அழிச்சுன்னு போயிடுறான் பாத்ரூம் பக்கத்தில். சின்ன தேவங்க என்ன இங்கே எதுக்கு அழிச்சுன்னு வந்துக்கா. ஜங்குக்கா முடியல, ஜங்குக்கா வலிக்குதுங்க, ரொம்ப வலிக்குது. வந்து தேவங்க என்ன ஆச்சு. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே பாத்ரூம்குள்ளே போகலாம், பாத்ரூம் லாக் பண்ணுறா. என்ன ஆச்சு. ஸோ ஜங்குக்கு வந்து டக்குன்னு தேவங்களோட பேண்ட் ஜிப் அவுக்கடா. சின்னடா இப்படி தூக்குறது உனக்கு எப்படி ஆச்சு, இதெல்லாம் தெரியல எனக்கு, ஒரு ஜூஸ் குடித்தேன் அதில் சின்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே இரு நான் பார்க்குறேன். ஸோ ஜங்குக்கு வந்து அங்கே டச் பண்ணுறா. முடியல முடியல அப்படியே பண்ண. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இருக்காங்க நான் பண்ணுறேன், ஸ்லோவாக பண்ணுறேன். சரி பண்ணேன். ஸோ தேவங்க வந்து ரொம்ப வெட்டாக ஃபீல் ஆகுது, ரொம்ப அவனுக்கு ஸ்வெட்லாம் கூட ஆகிடுது. சின்ன தேவங்களுக்குள்ளே ஸ்வெட் ஆகுது எனக்கு, நான் சொன்னேன் என்னால் முடியல கொஞ்சம் கூட, ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப வலிக்குது, வலிக்குது, சரி என்னால் முடியல. ஸோ தேவங்க வந்து டக்குன்னு ஜங்குக்கு ஒரு பேண்ட் இருக்கேன். இது தேவங்க ஸ்லோ. ஸோ தேவன் வார்னிங்காக கொடுக்காம அவன் அப்படியே இன்சர்ட் பண்ணிடலாம். எனக்கு வலிக்குது, எனக்கு வலிக்குதுடா, தேவன் ஸ்லோ பண்ணி தேவங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால் முடியல. ஸோ ஜங்குக்கு அப்படியே மவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ தேவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணேன். தேவன் ஸோ தேவங்க வந்து அப்படியே வெளியில் எடுத்துடா. இல்லை எனக்கு முடியல, நிஜமாக முடியல, இதனால் முடியல. ஸோ தேவங்க வந்து அப்படியே கீழே குனியிடான் ஜங்குக்கோட மெம்பரை வந்து வாயில் வைக்கிறான். ஸோ அப்படியே அவன் வந்து ப்ளஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே தேவங்களோட முடி பிடிக்கிறான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவனுக்கு பண்ண வைக்கிறான், அவனுக்கு ப்ளஷர். தேவங்க வந்து பார்க்கவே இல்லை, ஜங்குக்கோட மெம்பரை ரொம்ப பைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். வலிக்குது, ரொம்ப வலிக்குது, ரொம்ப வலிக்குது. தேவங்க அப்படியே ரொம்ப பைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அங்கேருந்து லைட்டாக ப்ளீடாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ தேவங்க அப்படியே வாயிட்டு தேவங்க ப்ளீட் ஆகுதுடா. சின்னடா வந்து என்னடா ஆச்சு, எனக்கு முடியல, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இரு. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே தேவங்கோட குனியறான். ஸோ தேவங்கோட மெம்பரை சாப்பிட்டான். என்னாச்சு இதுக்கு. ஸோ ஜங்குக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். ஒன்றும் இல்லை, ஸோ
ஒன்றும் இல்லை ஓகே. அப்படியே அவன் கிஸ் பண்ணான். ஸோ தேவங்க இப்போ ரொம்ப காமாயிட்டான். சாரி ஜிமா, சாரி உனக்கு நான் ரொம்ப பெயின் கொடுத்துட்டேன். இல்லை பரவாயில்ல, இப்போ நீ ஓகேயா? ஓகே தான். ஸோ அப்படியே அவங்க 2 பேரும் ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வெளியில் வராங்க. சொல்லு தேவங்க, இப்போ உனக்கு என்னாச்சு? அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு ஏதோ ஜூஸ் கலந்து கொடுத்தா அந்த வெயிட்டர் தான். அந்த வெயிட்டை எனக்கு நான் பார்க்குறேன். ஸோ இவங்க 2 பேராக அங்கே இருக்க எல்லா வெயிட்டரும் செக் பண்ணிட்டான். அதே வெயிட்டர் தான். ஸோ தேவங்க வந்து போடா. ஸோ தேவங்க வந்து கேட்க, மேம் இங்கே வா. சொல்லுங்கள் சார், என்னாச்சு? எனக்கு இப்போ ஜூஸ் கொடுத்தில கொஞ்சம் நேரம் முன்னாடி. ஆமாம் சார். அந்த ஜூஸில் என்ன கலந்தா? இல்லை சார், நான் எதுவும் கலக்கலையா. ஜூஸ் போடுறவங்க ஷெஃப்லாம் போட்டு கொடுத்தாங்க, நான் ஜஸ்ட்டு கொடுத்தேன். போய் சொல்லாது கொடு. ஸோ அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்க. ஸோ ஜங்குக்கு வந்தது இருக்க ஜங்குக்கு வந்து அவனை ஒரு ஸ்லாப் பண்ணிட்டு, சொல்லுடா என்னடா கொடுத்தா? என் புருஷனுக்கு என்னடா கொடுத்த சொல்லு. இப்போ நீ சொல்ல போறியா இல்லை இப்போவே இங்கே போட்டு தள்ளிட்டுமா? சார் அது வந்து ஒரு பொண்ணு தான் சார், எனக்கு யாருன்னா தெரியாது. அவங்க தான் வந்து இந்த மாதிரி கொடுக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல சார், எந்த பொண்ணு காட்டு. ஸோ அவன் வந்து ஒரு பொண்ணை காட்டுறான். ஸோ ஜங்குக்கு வந்ததே இருக்கும். இவளா? ஸோ தேவங்க பார்க்க, ஜங்குக் இந்த பொண்ணு கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்து என் கூட 1 night stand பண்ணா கேட்டான் இவங்க. அப்படியா புருஷா? என்கிட்ட இவ தான் வந்து கேட்டா. இவளை நான் பார்த்துக்கிறேன். ஜங்குக்கு எதுவும் பண்ணாதடா, பொண்ணுடா, விட்டுடு. இரு இவ எந்த மாதிரி பிளான் போட்டு பண்ணிக்கா தெரியுமா? இதில் நான் சும்மா மாட்டேன். ஸோ ஜங்குக்கு அப்படியே போட அந்த பொண்ணுக்கிட்ட, வாடிங்க. என்ன இப்போ என்ன ஒன்றுக்கு ஆச்சு? நீ தான் நீ கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டீல, அப்புறம் என்ன உனக்கு? போ, நான் உங்ககிட்டலாம் பேச வரலடா. இப்போ ஒரு மனுஷனை ரொம்ப தேடிட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணது. நீ யார் தேடிக்க? என் புருஷன் தேவங்க தானே. என்ன? சரி தேவங்க வந்து பின்னாலேருந்து வர. அந்த பொண்ணு பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகிடுறேன். இல்லை நானும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ தேவங்க வந்து அந்த பொண்ணோட கைத்து போயிட்டேன். உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என்னோட ஜூஸில் அந்த மாதிரி கலக்க சொல்லுவேன். நீ என்ன நினச்சா? அந்த ஜூஸ் குடிச்சிட்டு நான் உங்ககிட்ட வருவேன்னு நினச்சியா? நீ அந்த ஜூஸில் கலந்தது கூட எனக்கு கோவலை. ஆனால் இந்த மாதிரி ஒரு தப்பான இடம் நீ வச்சுருக்கீல. உங்ககிட்ட நான் ஜூஸில் குடிச்சிட்டு அங்கே உங்ககிட்ட தான் வருவேன்னு நினச்சிட்டு. இல்லை இங்கே பாரு, நான் உங்ககிட்ட முன்னே சொல்லிட்டேன், ஐ ஆம் மேரிட், ஐ ஆம் கமிட்டட். ஸோ நீ ஜூஸில் கலந்தது கூட எனக்கு ஒரு விதமான நல்லது தான். ஏன்னா நான் கூட இப்போ ஹாட்டான பொண்டாட்டி கூட தான் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ தேங்க்யூ கேர்ள். ஸோ அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வருது. ஸோ தேவங்கும் ஜங்குக்கும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் சுக்கா கிட்டே ஜிம்மின் கிட்டுறாங்க. எங்கே நீங்கள் போயிட்டீங்க? நான் தேடிண்டே இருந்தேன். இல்லை மச்சான், எங்கேயும் போகல, நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புறோம், பார்ட்டியும் ஒரு அளவு முடிஞ்சுதான். சரி நீங்கள் 2 பேரும் கூட ஜாலியாக இருங்க. ஓகே, ஹாப்பி மேரிட் லைஃப் ஒன்ஸ் அகேன், தேங்க்யூ. ஸோ தேவங்கும் ஜங்குக்கும் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ ஜிமின் வந்து சுகாவை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ சுகாவும் ஜிமின் ஆயிடுச்சுன்னா அவங்களோட வீட்டுக்கு கிளம்பிடுறான். ஸோ இப்போ ஜிமின் வந்து, சுகா ஐ லவ் யூ சுகா. உன்னை நான் லவ் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருந்தது. என்ன அம்மா அப்பா இந்த மேரேஜ் ஒத்துப்பாங்களா இல்லையா? ஆனால் பாரு, ஃபைனலி நம்ம மேரேஜ் ஆகிட்டோம். ஆமாடி என் பொண்டாட்டி, எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உன் கூட மேரேஜ் ஆனதுக்கப்புறம். சுகா வந்து அப்படியே ஜிம்மில் தூக்கிட்டு சுற்றிருக்கா. என்ன சுகா, என்ன குழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. என் குழந்தை நான் தூக்காமல் வேறு யாரும் தூக்க போகிறேன். சுகாவும் வந்து ஜிம்மினோட நெத்தியில் வந்து சாஃப்டாக கிஸ் பண்ணான். ஐ லவ் யூ பொண்டாட்டி, ஐ லவ் யூ டா புருஷா. ஸோ அப்படியே எங்களோட சீனுங்க கட் ஆகுது. ஸோ காரில் பார்த்தோன்னா தேவங்கும் ஜங்குக்கும் வந்து சைலண்ட்டாக வந்து இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு வந்து விண்டோ சைட் பார்த்துருக்கா. ஸோ தேவங்க வந்து அவனோட மனசு வச்சுக்கேன், என்ன ஆச்சு? ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கானா என்ன அந்த பொண்ணு பண்ணனால? ஆனால் அந்த மாதிரி பண்ணதுனால கூட அந்த பொண்ணுக்கிட்ட நான் போலி, என் பொண்டாட்டிக்கிட்ட தானே வந்தேன். எனக்கு என்ன ஆனாலும் நான் டார்லிங் கிட்ட தானே வந்தேன். ஸோ தேவங்க வந்து ஒரு கை ஸ்லோலியாக ஜங்குக்கோட லேப்பில் வைக்கிறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே பார்த்து அந்த கை வந்து அவனோட செஸ்ட்டுக்கிட்ட வச்சுக்கிறான். செஸ்ட்டுக்கிட்ட வச்சுட்டு அந்த கையை வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ தேவங்க வந்து அப்படியே காரை ஸ்டாப் பண்ணுறேன் ஒரு சைடில். ஸோ அந்த ரோடே வந்து ஒரு மாதிரி இருட்டாக தான் இருக்குது, அங்கே யாருமே இல்லை. ஸோ ஜங்குக்கு வந்து பார்க்குறேன். ஸோ ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் தேவங்களோட லேப்பில் வந்து உட்காந்துதான் டிரைவர் சீட்டில். ஸோ தேவங்க பார்க்குறேன், பேபி என் மேலே கோவமா? சொல்லு டார்லிங், என் மேலே கோவமா என்ன? நான் ஏன் உன் மேலே கோவப்பட போனேன்? நானும் ஒரு கோவமும் இல்லை. அப்படியே சைலண்ட்டாக வந்தேன். இல்லை உன்னை ஏதோ பண்ணணும்னு நினச்சி உனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டுமா? பனிஷ்மெண்ட்டா? எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன்? இப்போ நீ பார்க்க போகிற. ஸோ ஜங்குக்கு வந்து காரோட டிக்கிலேருந்து வந்து ஒரு ஹேண்ட் கப் இருக்கிறான். என்ன டார்லிங் இது? உனக்கு தான் அது. ஸோ அவன் வந்து அந்த ஹேண்ட் கப் எடுத்து தேவையோட 2 கையும் ஹேண்ட் கப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அதை பின் பண்ணிடுறான். பின் மாதிரி டார்லிங், இது ரொம்ப தப்பு டார்லிங், என் கை அவுட்டு விட்டு டார்லிங். எனக்கு ஒன்று ஃபீல் பண்ணாமல் ஒரு செகண்ட் கூட என்னால் இருக்க முடியாது டார்லிங், ப்ளீஸ். முடியாது,
அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து இவ்வளோ சொல்லிட்டாங்கன்னா நீ என்கிட்ட ஒரு விஷயம் கூட சொல்ல. எனக்கு செம்ம கோவம் மேலே, அதனால என்னை இரிட்டேட் பண்ணாத. ஆனால் இப்போ தான் கோவம் இல்லைன்னு சொன்னால் இப்போ இருக்குல்ல, இதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஜங்குக்கு வந்து தேவங்களோட ஷர்ட் வந்து அப்படியே ஸ்லோலியாக ஓப்பன் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவங்க கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஜங்குக்கு வந்து வச்சு வச்சு தேவை செய்யறான். நல்லா பைட் பண்ணுறான். அவனோட நெக்கெலாம் ஃபுல்லாக அவனோட செஸ்ட்லாம் நல்லா கடிச்சு வைக்கிறான். டாலிங் வலிக்குது, டாலிங் டாலிங் டாலிங். ஸோ தேவங்க வந்து ரொம்ப மோன் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே தேவங்க ஒரு செகண்ட் பார்க்குறான். அதுக்கப்புறம் அவனோட கை வந்து தேவங்களோட பேண்ட் கீழே போகுது. டாலிங் என்ன பண்ணுற டாலிங், டாலிங் ரொம்ப தப்பு டாலிங். ஸோ தேவங்க வந்து ஒரு 2 நிமிஷம் திரும்ப பார்க்குறான். ஸோ அவன் எதுவும் சொல்லாமல் அங்கேயே தேவங்களோட மெம்பரை வந்து ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ண டாலிங் 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 டாலிங். ஸோ அங்கேயே அப்படியே திரும்ப ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். டாலிங் டாலிங் விடு டாலிங் டாலிங் டாலிங். ஸோ தேவங்கால கொஞ்சம் கூட முடியவே இல்லை. ஸோ அப்படியே அந்த ஹேண்ட் கப்பே உடச்சிடான். என்னத்தையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு வாங்கி இதெல்லாம் போட்டு வச்சுட்டு ரொம்ப நாள் முன்னாடி பிளான் பண்ணுவானுக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் நீ என்ன உடச்சிட்ட உடனே பற்றலாம். நான் தான் சொல்கிறேன்ல, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ உனக்கு தான் பனிஷ்மெண்ட். ஸோ அப்படியே அவன் வந்து ஜங்குக்கு வந்து உட்காரதுல அப்படியே வந்து ஜங்குக்கோட பேண்ட் வந்து இன்சர்ட் பண்ண வலிக்குதுடா. பண்ணி பண்ணி அந்த ஹோல் ஃபுல்லாக ரெட் ஆகிடுச்சுடா. நீ தானே ஸ்டார்ட் பண்ண, இப்போ நீ அனுபவி. அவங்க வந்து அப்படியே ஜங்குக்கு வந்து நல்லா உட்கார வைக்கிற எந்துக்க வைக்கிற, உட்கார வைக்கிற எந்துக்க வைக்கிற, ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ராஸ் பண்ண வைக்கிறான். ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் பண்ணாதே அவனுக்கு வந்து கம் வந்துடுறது. ஸோ அப்படியே அவன் வந்து ரிலீஸ் பண்ணிடுறா தேவங்களை. ஆனால் தேவங்க அப்போ கூட இல்லை, இந்த மாதிரி வச்சு 2 மணி நேரத்துக்கு செஞ்சுட்டே இருக்கான். தேவங்க போது தேவங்க 2 மணி நேரம் ஆகிடுச்சு, போது தேவங்க வலிக்குதுடா, விடுடா வலிக்குது. ஆனால் தேவங்க கேட்கவே இல்லை, நான் ஸ்டாப்பாக பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு கோவம் வந்துடும். ஸோ அவன் வந்து அப்படியே வந்து தேங்க வந்து நல்லா கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி விட்டுடா தேங்க வந்து கடிக்கிறான். விட்டுடா வலிக்குதுடா ஆனால் தேவங்க அதெல்லாம் கார்லேயே வாங்காமல் திரும்ப பேக் கிஃப்டாக பண்ணியிருக்கான். அவனுக்கு ரொம்ப போயிட்டு அப்படியே இங்கே 2 பேரும் திரும்ப 2 மணி நேரம் திரும்ப பண்ணுறாங்க. சாப்பிட்டு 2 ஹவர்ஸ் காட்டாங்க. இப்போ ஜங்குக்கு வந்து தேவங்க மாட்டிலே அப்படியே தூங்கிட்டான். ஸோ தேவங்க வந்து ஸ்லோலியாக ஜங்குக்கு வந்து ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் அவனோட ஹேர். டார்லிங் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னா என்ன, சாரி டார்லிங், பட் ஆனால் நான் எப்போ பண்ணாலும் எனக்கு ஒரு புது ஃபீல் தான். அண்ட் ஐ லவ் யூ டார்லிங், ஐ லவ் யூ ஸோ மச் டார்லிங், ஐ லவ் யூ ஸோ மச் டார்லிங். ஸோ அப்படியே வந்து அவன் ஜங்குக்கு ரொம்ப சாஃப்ட்லியாக கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்து அவள் கார் வந்து வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே தூங்கி தான் இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அவன் கார் வீட்டுக்கு வந்தோடனே ஜங்குக்கு ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணுறான். அதுக்கப்புறம் அப்படியே அவன் தூக்கிட்டு போகிறான். ஸோ தூக்கிட்டு போய் அவனோட பெட்ரூமில் படுக்க வைக்கிறான். ஸோ ஜங்குக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே தான் தூங்கிட்டான். ஸோ தேவங்க அவன் பக்கத்துலேயே தூங்கிட்டு இருக்கான். ஸோ தூங்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடுது. ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து கண்ணு திறக்கிறான். ஸோ ஜங்குக்கு வந்து பார்க்க தேவங்க வந்து ஒரு பேபி மாதிரி தூங்கிடுவா. ஸோ அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு தேவங்க பக்கத்தில் ஆனால் தேவங்க லிப்ஸ் கிட்டே போய் என்ன டேடிக்கு இவ்வளோ கோவம் என் மேலே வச்சு செஞ்சு இல்லை, ஆனால் எனக்கு ரொம்ப வலிக்குது. ஆனால் இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட டேடி என்னை பனிஷ் பண்ணும்போது, நான் என் டேடியை பனிஷ் பண்ணும்போது என்னைக்கு இருந்தாலும் நான் தான் உனக்கு, நீ தான் எனக்கு டேடி. இது எனக்கு நான் மாறுது. நம்ம 2 பேர் நடுவில் யார் வந்தாலும் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். அவங்களோட சாவு என் கையினால் தான் நடக்கும். டேடி ஐ லவ் யூ டாடி, லவ் யூ. இப்போ பாட்டு பேபி மாதிரி படுத்துங்க. ஸோ தேவங்க வந்து சில்லுங்கடா தூங்கும் போது ஜங்குக்காக டிஸ்டர்ப் பண்ணாது டார்லிங், டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்து தேவங்க பார்க்கலாம். ஸோ தேவங்களோட லிப்ஸில் கிஸ் பண்ணால் டாடி ஏங்க டாடி எனக்கு மூட் ஆகுது டாடி, ஜங்குக்கா மூட் ஆகுதுடா, ஆனால் எனக்கு படுத்துக்கூடா, எனக்கு மூட் ஆகுது புரியுது, ஆனால் எனக்கு படுத்துக்கும், எனக்கு இப்போ தூக்கத்துக்குமா வருது. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணேன். சரி டாடி சரி, நான் சும்மா தான் சொன்னேன், எனக்கும் இப்போ கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே தேவங்களோட செஸ்ட்டில் வந்து படுத்துட்டான். தேவங்க வந்து ஸ்லோலியாக அவனோட ஹேரை வந்து நல்லா ரப் பண்ணுறான். அவனை வந்து தூங்க வைக்கிறா குழந்த மாதிரி. ஜங்குக்கும் ரொம்ப ஸ்மைல் பண்ணுறான். டாடி சொல்ல டார்லிங், டாடி ஐ லவ் யூ, டாடி லவ்ஸ் யூ டூ டார்லிங், டாடி ஐ லவ் யூ ஸோ மச்.
டேடி லவ்ஸ் யூ டூ ஸோ 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 மச். சார் ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணுறா, தேவங்க அப்படியே ஓகேடா, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்டா. ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிஜமாக சொல்லணுன்னா இதில் கண்டென்ட்லாம் அவ்வளோ இல்லை, பட் எனக்கு வந்து கொஞ்சம் போடணுன்னு தோணுச்சு, ஒரு மாதிரி என் மைண்டில் வந்தது. ஸோ அதான் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷஸ் டிசைர் ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நேற்று போட்டு ஒன் ஷாட்க்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் வந்தது, எனக்கு வந்து நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நானும் வந்து நைட்லாம் வந்து தூங்காமல் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடுறதுனால எனக்கு வந்து நிறையா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் ஆனாங்க, ஒரு 15-16 ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பிடா. அண்ட் நிறைய பேர் ஒரு 2-3 பேர் கமெண்ட் கூட பண்ணாங்க. ஸோ மை லவ் இசன்ட் வேல்யூ ஃபார் யூ வந்து நான் இன்றைக்கி நைட்டோ இல்லை நாளைக்கு நைட்டோக்குள்ளே நான் போட்டுடுறேன்டா. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா அது வந்து போனஸ் பார்ட் வந்து கொஞ்சம் யூனிக்காக கொடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ அதுக்கு தான் நான் யோசிச்சுருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன் எந்த மாதிரி யூனிக்காக கொடுக்க. அண்ட் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் சொன்னதுக்காக ஒருத்தராச்சும் வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஒருத்தர் 2 பேர். நிஜமாகவே நான் ரொம்ப ஹாப்பி தான். இதே மாதிரி சப்போர்ட் காட்டுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன், எனக்கு வந்து ஏதாவது பேசும்போது ஏதாவது வந்து ஐ மீன் மிஸ்டேக் ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் நர்வஸாக இருந்தது, பட் ஸ்டில் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லவ் யூ மை ஸ்வீட் ஹார்ட்ஸ், ஆல்வேஸ் ஆல்வேஸ் லவ் யூ. அக்கா லவ்ஸ் யூ. பாய் பாய், டேக் கேர்.